கலைஞர்களின் அனுபவத்தை பொருட்படுத்தாமல் அவர்களை மேடையேற்றி தன்னம்பிக்கையை வளர்க்க சர்வா நுண்கலைக்கழகம் முயற்சி செய்கிறது. பல இளம் கலைஞர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான வாய்ப்பு. சிலருக்கு புதிய அனுபவம், சிலருக்கு அனுபவம் புதுமை. சர்வா நுண்கலைக்கழகம் முதல் முறையாக சர்வார்ப்பணம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது. அதில் அனுபவம் பெற்ற மாணவர்களோடு குறைந்த அனுபவம் பெற்ற மாணவர்களும் இந்திய பாரம்பரிய கலைகளை படித்தனர். குறைஞ்சது 6 மாசம் பயின்ற மாணவர்கள் கூட இன்னைக்கு பங்கேற்கிறாங்க. முடியல நிறைய பூ வச்சிருக்காங்க, லைட்லாம் வந்து போகும், கேமராமேன் வருவாங்க. எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு ஃபோக்கஸ் எங்க இருக்கணுமோ அது மட்டும் தான் ஒரு பர்ஃபார்மர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க வெளியில போகும்போது அந்த லைஃப்ல இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு இன்னும் ஹாப்பியா ரிலாக்ஸ்டா சந்தோஷமா ஃபேஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். குறுகிய காலமே கலைகளை கற்றுக்கொண்ட போதிலும் இந்த மேடை அனைத்து வயது மாணவர்களுக்கும் புத்துணர்ச்சியை தந்தது. என் மக்களோட இதான் நான் முதல் தடவை ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மேடையில நான் சேர்ந்து நடனம் ஆடினேன். எனக்கு நினைச்சா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பயமா இருந்தது, ஐயோ அந்த ஏஜ் குரூப்போட நம்ம எப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எனக்கு போக போக என்னால அது நல்லா ஆட முடிஞ்சது. ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன். ஒரு ஆளா இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பிகாஸ் பீப்புளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், பெண் போல அந்த சாஃப்ட்னஸ் வருமா இல்லையாது. பட் எனக்கு ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ரிப்ரசென்ட் திஸ் டான்ஸ். சிலருக்கு சின்னஞ்சிறு வயதிலேயே ஒரு பெரிய மேடை கிடைத்தது. அவர்களை பொறுத்தவரை ஆராதிக்கத்தக்க ஆரம்ப அனுபவம். நான் 4 வருஷமா பரதநாட்டியம் கத்துக்கிறேன். இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில நான் டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் பழைய வருஷம்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இன்னைக்குதான் இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல நதேஷா கௌதம் பண்ணிட்டேன். கிரேட்டா ஐயர் மக்கள் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500 கலைஞர்கள் பங்கேற்றனர். கலைஞர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நிறைவான அனுபவத்தை தந்தது சர்வா